எங்களுக்குள்ள தீர்வுத்தான். டெங்குன்னு சொல்லி எங்களோட மக்கள் போயிட்டு ஊர் ஊரா டவுன் வழி எல்லாத்தையும் பிடிச்சி எல்லாத்தையும் செய்யறாங்க. நாங்க இருக்கிறோம் டெங்கு விட மோசம். நாங்க ஈக்கிறது புத்தளம் மாநகர சபை எல்லைக்குள்ளுக்கு இருக்கிற ஒவ்வொரு வீடுகளுக்கும் குப்பை கூலங்கள் அழுறதுக்கு கான்களை துப்புரவு செய்யறதுக்கு வார ஊழியர்கள் தங்குற இடத்துக்கு தான் நாங்க வந்தோம். அவங்களோட வீடுகளை போய் பார்த்தா விளங்குது ரொம்ப கவலைக்கிடமான வீடுகள், ரொம்ப மோசமா உடைஞ்சி படுத்துக்கிட்டிருக்கிற நேரம் முதல் உடைஞ்ச சம்பவம் ஈக்குது. நாய் செத்த வரலாறுகள் ஈக்குது. வெள்ளம் வந்தா பாதிக்கப்பட்ட இடம் ஆகிக்குது. போதைப் பொருள் கலாச்சாரம் நிறைய ஈக்குது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இப்படி எத்தனையோ பிரச்சனையோட இந்த மக்கள் வாழ்றாங்க. கரண்ட் மட்டும் ஈக்குது. அவங்களுக்கு தண்ணி வசதி இல்லை. எல்லாருக்குமே காமன் பாத்ரூம் சொல்றோம், ஆனா அது ஒரு பாத்ரூம் இல்லை, ஓப்பன் ஹட். இப்படியான நிலைமையில வாழக்கூடிய இந்த சமூகம், எங்களை துப்புரவா வச்சுக்கிட்டு சமூகம் இந்த விஷயத்துல என்ன செய்யறாங்கன்னு சொன்னா பொறுமையோட இருக்கிறாங்க. தீர்வு வரும்னு சொல்லி நம்பிக்கை. 5 தலைமுறை, சுமார் 52 வருடங்களுக்கும் மேலதிகமா 5 தலைமுறையா அவங்க இந்த இடத்துல எங்களுக்கு சேவை செஞ்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு இவங்க கேட்கறதெல்லாம் ஒண்ணுதான், நாங்க இருக்கக்கூடிய இந்த இடத்தை அழகான வீடுகளோட வசதிகளோட கட்டித்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆகவே நாங்க பொதுமக்களுக்கு இந்த விஷயத்த கொண்டு வரோம். வசதி படைத்தவர்கள், பணம் உள்ளவர்கள், இவங்களுக்கு உதவி செய்ய விரும்புனா தாராளமா முன் வந்து குட்ஷெட் ரோட்ல இருக்கிற கோவிலோட வந்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்தையும் பார்த்துக்கொள்ளணும். உங்களுக்கு முடியுமான உதவிகளை செஞ்சு கொள்ளுங்க. இவங்களுக்கான நிரந்தர தீர்வு என்ன தெரியுமா? இங்க இருக்கின்ற ஒவ்வொரு காணிகளிலும் ஒவ்வொரு வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டு அது அவர்களுக்காக எழுதப்பட வேண்டும் என்று அவங்களோட ஒரு எதிர்பார்ப்பாக. இந்த எதிர்பார்ப்பை நிச்சயமாக சபையில் பேசி அதற்கான முடிவுகளை நாங்கள் இந்த மக்களுக்கு பெற்றுக் கொடுப்பதும், இதில் இருக்கின்ற நல்லது கெட்டதுகள், இதில் இருக்கின்ற விடயங்களை தயவு செய்து உங்களுடைய கருத்துங்களாக முன்வைத்து சமூகத்திலே தீர்வை தரும் ஒரு விடயமாக மாற்றினோம். புத்தளம் நகரசபைக்காக சேவை செய்கிற மக்கள் இரவு பகல் பார்க்காம மற்றவங்களோட கூலை தள்ளி மற்றவங்களோட சுகாதாரத்தை வச்சுக்கிட்டு இவங்க குப்பையில வாழ்ந்துகிட்டு இருக்கு. இந்த குப்பையில வாழ்ற ஆட்களுக்கான அதை அகற்றி நல்ல ஒரு வீட்டு திட்டத்தை அமைச்சு கொடுக்க சொல்லி நான் கேட்கிறோம். இவங்க வேலை செஞ்சுட்டு வந்து அந்த தேவைப்படி வேணாலும் நான் அந்த 5 தலைமுறையை எனக்கு சொல்ல முடியும். அப்படி 5 தலைமுறையா வேலை செஞ்சுட்டு வாரு இந்த சமூகத்துக்கு இன்னும் அந்த சமூகத்தை தாழ்த்து விடாம கொஞ்சம் கை கொடுத்து சூரிய விட்டுறதுன்னா பெரிய ஒரு உதவியா இருக்கும். இதை விட பெரிய ஒரு புண்ணியம் கிடைக்கல. இப்ப கொஞ்சம் இப்ப அவங்க வெளில வந்து பார்த்தா அவங்க போனாங்க. ஏன்னா அது வந்து சூடு வந்து ஆட போகுது. ஒரு ஊத்த தண்ணியோட புழங்குறதே வாசமா நாத்தமான தண்ணி புழக்கத்தோட ஒரு பள்ளமான ஒரு இடத்துல நுளம்புகளோட பாம்புகளோட வாழ்ந்துட்டு. ஆகவே ஒரு சாரார் வீடு கொடுக்கப்பட்டும் ரொம்ப உடைஞ்ச நிலையில வாழ்றாங்க. இன்னொரு சாரார் அவங்களால ஏழுமான பலகைகள் அதுகளை போட்டு வீடு அசைஞ்சு ஒரு பள்ளத்தாக்குல வந்து மோசமான நாம சொல்லுவோம் நஜீஸோட வாழ்ந்துட்டு. இவங்க தான் எங்கட வீடுகளை, எங்கட ரோடுகளை, எங்கட கான்களை, எங்கட கூலங்களை கடந்த 30-40 வருஷமா அள்ளினாள். அதுல ஒரு தீர்வு. இவங்களை நாங்க அடையாளப்படுத்திக்கிறோம். இவங்களுக்கான தீர்வுகளை அவசரமா நாங்க செஞ்சு கொடுக்க வேண்டியது. அதிகார தரப்பில் இருப்பவர்கள் வீட்டு திட்டம் என்ற பெயரில ஒவ்வொரு இடங்களுக்கு கொண்டு போறதுக்கு முன்னாடி வீடு இருந்தும் வீடு இல்லாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இப்படியானவர்களுக்கு தேவையான விடயத்தை செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. எதையுமே தனக்கு நடந்த உணரும் போதுதான் அந்த வழியோட ஆணை என்னங்கிறது உனக்கு புரியும்.